நெடியோன் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது தமிழக மன்னர்களில் மிக பழங்கால தமிழக மன்னர். தமிழகத்தில் 8க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியிருந்தார். ஆனால் அவரின் வரலாறானது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தற்செயலாக நடந்ததா அல்லது அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. தமிழக வெற்றி கழக தலைவர் தன் கன்னி பேச்சில் ஒரு மன்னரை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த மன்னரின் பெயரானது தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். அந்த மன்னர் இந்த அணைகளோடு இப்பொழுது நான் கண்ட ஆய்வில் அவர் பெயர்தான் அடிபடுகின்றது. அவர்தான் அந்த அணைகளை கட்டியிருப்பதாக சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அதே போன்று அந்த பகுதியில் காணப்படும் சாத்தியக்கூறுகளும் ஆவணங்களும் அவ்வாறுதான் தெரிவிக்கின்றன. அது அந்த மன்னர் யாரு, எங்க அந்த அணையை கட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 2 அணைகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் தெரிவித்திருந்தேன். முதல் அணை தலையணை, அது கூட அவர் பெயர் தான் வருகின்றது. அதாவது தலையாளங்கானத்து செருவென்ற அந்த தலை என்பதிலிருந்து தான் தலையணை என்ற பெயரும் வந்திருக்கின்றது. அடுத்த அணை நதியுண்ணி அணை, இதுவும் பழங்காலத்து அணை. அவர் கட்டியதாக தான் கூறப்படுகின்றது. அவர் தான் கட்டியிருக்க வேண்டும். பாண்டிய மன்னர் யார் கட்டியிருப்பார் என்பதை பற்றி அந்த 2 பதிவுகளில் நான் தெரிவிக்கவில்லை. பார்க்காதவர்கள் அந்த பதிவுகளை சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பதிவில் நான் எந்த மன்னர் எப்பொழுது கட்டினார் என்பதை அப்பொழுது ஆய்வுகளில் இருந்த காரணத்தால் நான் தெரிவிக்க இயலவில்லை. இப்பொழுது இந்த ஆய்வு பணிகளை முழுவதும் முடித்து விட்டதாலும் இந்த என் ஆய்வின் மூலமாக இந்த மன்னர் தான் கட்டியிருப்பார், அது விஜயின் பெயர் கூட அடிபட்டு வருவதால் மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கின்றது. கடந்த பதிவில் நாம் நதியுண்ணி அணைக்கட்டில் இருந்தோம். அங்கிருந்து இப்பொழுது கன்னடியன் அணைக்கட்டு என்ற இந்த அணைக்கட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியானது முழுவதும், அதாவது தாமிரபரணி மற்றும் கன்னடியன் அணைக்கட்டுக்கு இடையில் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். அந்த பாதையில் இரண்டும், அதாவது ஒரு மேடு போன்ற கரை அமைப்பில் தான் இருசக்கர வாகனத்தை செலுத்த வேண்டும். அந்த பாதையானது மிகவும் கரடு முரடானது, அதை போன்ற ஆபத்து நிறைந்தது. அந்த பாதை வழியாக நாம் செல்வோமா வேண்டாமா என்று யோசித்துதான் நான் இறுதியில் அந்த பாதையை கடந்து வந்தேன். அங்கிருந்து தாமிரபரணி ஆற்றை கடந்து தென்பகுதியை நோக்கி நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரில், அதாவது நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க, அந்த மிச்ச தகவல்களை நான் அடுத்து சொல்றேன். அதாவது விஜய் சம்பந்தப்பட்ட தகவல்கள், மேலும் இந்த மன்னரின் தகவல், எப்போது கட்டப்பட்டது, இங்கு உள்ள கதை என்ன, சொல்லப்பட்ட கதைகள் என்ன, அந்த டேமோட டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன், அதாவது டேமோட ஒரு தொழில்நுட்ப தகவல்கள் என்ன, இப்ப அந்த அணைக்கட்டு தமிழர் வாழ்வில் எப்படி பெரும் பணியாற்றுகிற இந்த கால்வாயத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மன்னர், அதாவது கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட மன்னரின் கட்டின அந்த கால்வாயத்தை இன்னைக்கும் பயன்படுத்த போகிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு பெருமையும் சேர்க்க ஒரு இடமா இருக்குது. அங்கதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல இந்த பாலத்தை கடந்து போனது ஆலடியூர், அந்த ஊர் உள்ள போனோம். அங்க அலிப்பாச்சி சுடலையம்மன் கோயில் காணப்படுது. அதுக்கு அடுத்து நம்ம போனா கீழே ஏர்மால்புரம் வருகின்றது. அந்த இடத்துல நம்ம போனா பலவேசக்கார மற்றும் சுடலை மாடசாமி கோவில்கள் காணப்படுகின்றன. இப்பொழுது மணிமுத்தாகையிலிருந்து வரும் மணிமுத்தாகு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மணிமுத்தாகு வருகின்றது. அதை கடந்து போனால் அதை 2 துணையாகுகள், மணிமுத்தாகும் அதே போல இன்னொரு துணையாக அங்கு வருது. 2க்கு நடுவுல நம்ம ஒரு பாதை இருக்கு. அது வழியா போனா ஒத்தப்பனை ஊர்காட்டு சுடலை மாடசாமி கோவில் வருகின்றது. அங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த அணைக்கட்டும் அதே போன்று இந்த 2 ஆறுகளும் தாமிரபரணியும் மணிமுத்தாகும் இணையும் இடத்தில் தான் கன்னடியன் அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது. தெளிவாக நமக்கு தெரியும். மிக அழகான தோற்றத்தோடு காணப்படும். அந்த ஆத்தங்கரையில தான் இந்த ஒத்தப்பனை ஊர்காட்டு சுடலை மாடசாமி கோவில் அமைந்துள்ளது. அங்க இருந்தா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க இருந்து இப்ப நம்ம கிளம்புனா ஒரு சுடுகாடு வருது. அதாவது இந்த 2 கன்னடியன் கெனால் போக கால்வாய் போக இடத்துல ஒரு சுடுகாடு ஒன்று அமைந்திருக்கின்றது. மிக பழங்கால சுடுகாடாக இருக்கின்றது. அதை கடந்து போனால் இசக்கியம்மன் மற்றும் மாயாண்டி கோவில் வருகின்றது. இந்த வழி நெடுகவே தமிழரின் கோவில்கள், சிறுதெய்வ வழிபாடுகளின் கோவில்களும் மற்றும் வணங்கப்படும் தெய்வங்களின் கோவில்கள் தான் தொடர்ந்து காணப்படுகின்றன. இப்பொழுது கன்னடியன் கால்வாய்க்கு வந்து விட்டோம். இந்த ஆறானது இதுக்கு அடுத்து காணப்படுகின்றது. இப்பொழுது கன்னடியன் கால்வாயை கடந்து நாம் போனால் அந்த ஆத்துக்கு போயிடலாம். இப்ப கன்னடியன் கால்வாயில் மேலே நாம் நிற்கின்றோம். அதாவது மதகுகள் உள்ள இடத்தில் நாம் நிற்கின்றோம். இந்த இடங்களை திறந்தா இந்த ஆற்றின் நீரானது, அதாவது கன்னடியன் கால்வாய் வழியாக இன்று கிட்டத்தட்ட திசைன் விலை வரை செல்லும் அளவுக்கு அந்த கால்வாய் தோண்டப்பட்டுள்ளது. அதை பற்றி நாம் விரிவாக பிறகு பார்ப்போம். இப்பொழுது கன்னடியன் கால்வாயில் மேல் மட்டத்தில் நிற்கின்றோம். இந்த இடத்தின் வழியாகத்தான் நம்ம இந்த அணைக்கட்டுக்கும் போக முடியும். அதே போல தாமிரபரணி ஆத்துக்கும் போகணும்னா இதான் வழி.
இதுல இருந்து இந்த பக்கம் பாதை வழியா போனா தாமிரபரணி ஆத்துக்கு போயிடலாம். இந்த மதகுகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாதை வழியா நம்ம இறங்கி போனா கன்னடியன் கால்வாய்க்கு முதல்ல போக முடியும். கன்னடியன் கால்வாயை கடந்த பின்னாடி அந்த அணைக்கட்டுக்கு நம்ம போயிடலாம். தாமிரபரணிகள் மணிமுத்தாக இணையும் இடத்தில் இந்த அணைக்கட்டானது மிக முக்கியமான ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது அந்த டேமுடைய ஸ்பெசிபிகேஷன், அதாவது டேம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சு அந்த அறிவிப்பு பலகையானது அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அது என்னங்கிறது ஒரு நம்ம பார்த்துலாம். அந்த அணைக்கட்டு கிட்டத்தட்ட 515 கொண்டது. ஆற்றின் அகலம் அந்த இடத்துல 100 மீட்டர் தான் இருக்கு. அணைக்கட்டோடைய சுவருடைய நீளம் 515 மீட்டர், ஆழம் கிட்டத்தட்ட 3 மீட்டர். 2 இடங்களில் போக்கி காணப்படுகின்றது நீர் வெளியேற்றும் வகையில். ஒரு இடத்துல மிக முக்கியமான, அதாவது அணையின் நீரை வெளியேற்றுவதற்காக, ஆற்றில் வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. கன்னடியன் கால்வாய் மீதும் ஒரு போக்கி காணப்படுகின்றது கூடுதல் நீரை வெளியேற்றுவதற்காக. மழை காலங்களில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்பொழுது மிகப்பெரிய அளவில் நீர் வரத்து காணப்படும். அப்பொழுது இந்த போக்கிகள் தொடர்ந்து திறந்து விடப்படும். அப்பொழுதுதான் அணையும் இந்த கால்வாயும் பத்திரமாக இருக்கும் என்பதற்காக. மிக முக்கியமான தமிழக வாழ்வில் இந்த அணைக்கட்டான அமைந்துள்ளது. இன்றும் பயன்படும் வகையில் காணப்படுகின்றது. ஏராளமான நிலங்களுக்கு, அதாவது ஆயக்கட்டுகளுக்கு இன்றும் நீரை கொண்டு சேர்க்கின்றது இந்த பகுதி. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் நெற்களஞ்சியமாக இருப்பதற்கு இந்த அணைக்கட்டானது மிக முக்கிய ஒரு பணியை ஆற்றுகின்றது. இந்த அதாவது வலப்பக்கமாகத்தான் அதாவது கால்வாயானது காணப்படுகின்றது. இடப்பக்கத்தில் ஒரு அதாவது ஒரு மதகு காணப்படுகின்றது. ஆற்றில் தகுந்து விடுவதற்காக அமைக்கப்பட்டது. 6 எண்ணம் கொண்ட அதாவது மதகுகள் அதில் காணப்படுகின்றன. அது 2.5 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது. வலப்பக்கத்தில் காணப்படும் அதாவது கன்னடியன் கால்வாயில் காணப்படும் மதகுகளான இதில் பாதி அளவு கொண்டதாக 4 மதகுகள் காணப்படுகின்றன. இதுவும் அதாவது சாண்ட் வெண்ட் என்று அழைப்பார்கள், ஸ்லூயிஸ் வெண்ட் என்று கேட் என்று அதை அழைப்பார்கள். இதில் இருந்து அதாவது முக்கிய அணை மதகுகளிலிருந்து திறக்கப்படும், அதாவது 6 எண்ணம் கொண்ட அந்த மதகுகளிலிருந்து 79,481 கன அடி நீரானது வினாடிக்கு மொத்த கொள்ளளவு நீர் இருந்தால் ஆற்றில் இருந்தால் திறந்து விட இயலும். கால்வாயில் உள்ள நீர் திறப்பான 12,500 ஏக்கர் பரப்பளவுக்கு இன்று நேரடியாக பாசனத்தை கொண்டு காணப்படுகின்றது. 3,680 கன அடி நீரை வினாடிக்கு திறக்கும் அளவில் கன்னடியன் கால்வாயில் 4 மதகுகளானது அமைக்கப்பட்டுள்ளது. இப்ப அந்த மதகுகள் வழியா தான் நம்ம இறங்கி கீழே வந்தோம். இன்னைக்கு 1000 கோடி மதிப்பீட்டில் அந்த கன்னடியன் கால்வாய் நீரானது திசையின் விலை வரை எடுத்து செல்லப்படுகின்றது. அது நமக்கும் இந்த தலையாங்கானத்து செல்வென்ற பாண்டிய மன்னர் பரம்பரையான நமது அனைத்து தமிழர்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் ஒரு விதமான ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். கருணாநிதி 2008 ஆட்சியில் இருந்த போது இந்த கன்னடியன் கால்வாயிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் வறண்ட பகுதிகளில் நீரை எடுத்து செல்வதற்காக ஒரு திட்டம் தீட்டினார். 75 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த திட்டம் இன்றும் நடைபெற்று வருகின்றது. அன்று 300 கோடிக்கு கீழ் மதிப்பீடு செய்யப்பட்டாலும் இன்று 1000 கோடியை கடந்து விட்டது. இந்த திட்டமானது கடந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கின் போது கால்வாயானது திறக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது 15 நாள். அப்பொழுது திசையின் விலை வரை நீரானது சென்றது. பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. அந்த உடைப்பு சரி செய்யும் பணிகள் இப்பொழுது நடைபெறுகின்றன. இப்பொழுது ஒரு போக்கியில் தான் இருக்கின்றோம். கன்னடியன் கால்வாயின் மீது அமைக்கப்பட்டுள்ள இந்த போக்கியின் நீரானது ஆற்றில் திறந்து விடப்படும் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது அதிகபட்சமான நீர் கன்னடியன் கால்வாயில் செல்லும் பொழுது திறந்து விடப்படும். அதுக்கும் அதிகபட்சமான நீர் இருந்தால் கால்வாயின் மேல் வழியாகவே அது நேரடியாக ஆற்றில் கலந்துவிடும். திறப்பதற்கான அவசியப்படாது. ஏனெனில் அதற்கு மேலாகவே அது சென்றுவிடும். மிகப்பெரிய கற்களை உடைத்து எடுத்து வந்து அவங்க போட்டுதான் அந்த தலையாங்கானத்து செல்வென்ற பாண்டிய மன்னனின் அதாவது பொறியாளர்கள் அன்று இந்த அணையை கட்டியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு திட்டத்துடன் தமிழர்களின் வாழ்வை செழிக்க வைக்கும். கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள் தமிழர்கள் செல்வ பெருக்கோடு அதே போன்று பயிர்கள் வளர்த்து வேளாண் தொழில் பெருகி அவர்கள் உணவு தேவைகளை ஒரு பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த அணையானது இன்றும் நமக்கு பயன்படும் வகையில் அவர் கட்டி சென்றிருக்கின்றார். அவர் மிகப்பெரிய தமிழக வரலாற்றில் தமிழக நாகரிகத்துக்கு தொண்டாற்றி சென்றிருக்கின்றார் என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சேரன் மாதேவியில் வெள்ளங்குழி என்ற இடத்தில் இருந்ததான் அந்த கால்வாய், அதாவது கன்னடியன் கால்வாயிலிருந்து திசையின் வரை செல்லும் கால்வாய்க்கு நீர் திறக்க இயலும். அன்று அவ்வாறு தான் திறந்து சோதனை ஓட்டங்கள் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டரும் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் 50 கிராமங்கள் வழியாக கடந்து செல்கின்றது. திருவைகுண்டம், திருச்செந்தூர், நாங்குநேரி, அதாவது ராதாபுரம்,
ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கும் இந்த நீரானது பயன்படும் வகையில் இந்த கால்வாயானது இப்பொழுது நீட்டிக்கப்பட்டு வருகின்றது. மொத்தமாக 252 குளங்கள், 172 குளங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 75 குளங்களும் மொத்தமாக 252 குளங்களுக்கு நீரானது செல்லும் வகையில் இன்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்துக்கோங்க. இது எவ்வளவு பெரிய இன்னைக்கு இந்த தமிழக, அதாவது தென் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்தில் கன்னடியன் கால்வாய், அதாவது பாண்டியர் கால்வாய், பாண்டியன் அணை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தவறாக அன்று உச்சரிக்கப்பட்டு விட்டது. அது எப்படி உச்சரிச்சாங்க, ஏன் காரணம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இது உச்சரிச்சது ஒரு காலத்தின் கோலம், தமிழர்களின் வீழ்ச்சியில் நடந்த ஒரு சம்பவமாக அதை எடுத்துக்கொள்ளதான் வேண்டும். அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது, வரலாற்றில் நடந்த பிழைகளை. இப்பொழுது அந்த பிழைகளை நாம் திருத்திக் கொள்ளலாம். பாண்டியன் அணை என்றும் செலியன் கால்வாய் என்றும் அழைக்கலாம். பிற்காலத்தில் அரசு மனம் வைத்தால் அவ்வாறு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. திசைநிலையில் எம்எல் தேரி குளத்தில் சென்று கூடுதலாக முக்குளம் அமைக்கிறார்கள், அங்கு சென்று முடிவடைகின்றது. இந்த கன்னடியன் கால்வாயிலிருந்து தாமிரபரணி அணையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அணையில் நடந்து சென்றால் ஒரு சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகன் கோவில் ஒன்றும் இந்த நதியின் உள்ளே, அதாவது நதி கன்னடியன் கால்வாய் இரண்டுக்கும் நடுவே, அதாவது ஆற்றின் நடுவில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. இப்ப அதுக்கு பக்கத்துல நாம நிக்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கால்வாய், அதாவது இந்த கால்வாய், அதே போல இந்த அணைக்கட்டின் அகலமானது கிட்டத்தட்ட 5-6 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களிலும் பெரிய பெரிய கற்களை வெட்டி கொணர்ந்து இவர்கள் அந்த இடத்தில் பொருத்தி ஒரு நீண்ட பெரிய அணைக்கட்டாக 515 மீட்டர் நீளம் கொண்டதாக அமைத்திருக்கிறார்கள். பொதுவாக தாமிரபரணியில் கட்டப்பட்டுள்ள 7 அணைக்கட்டுகளையுமே ஒரே மன்னர் அவர்தான் கட்டியிருக்க இயலும். அதுவும் அந்த மன்னர் தான் கட்டியிருக்க இயலும் என்பதற்கான சாட்சிகளும், அதே போன்ற சாட்சிகள் என்றால் ஆதாரங்களும் ஆவணங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. ஆனால் இந்த ஆவணங்களை எவரும் இன்று வரை எடுத்து சொல்லாத காரணத்தால் இது கன்னடியன் அணைக்கட்டு, யாரோ கட்டினார்கள் அல்லது யார் கட்டினார்கள் என்று தெரியவில்லை என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றது. அதே போன்ற கால்டுவலும் ஆங்கிலேய ஆவணங்களிலும் காணப்படுகின்றது. ஆனால் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் இதை பாண்டிய மன்னர்கள் கட்டியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, மிக பழங்கால அணைக்கட்டாக இருக்கின்றது என்று. இந்த அணைக்கட்டு இன்று மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கன்னடிய காலத்தில் விஜயநகர பேரரசு ஆட்சி செய்த பொழுது பல கன்னடிய, தெலுங்கு அதிகாரிகளை இங்கு நியமித்திருந்தார்கள். தமிழர்களுக்கு அப்பொழுது பதவிகள் வழங்கப்படவில்லை. ஆகிய காரணத்தால் அவர்கள் இந்த அணைக்கட்டை, அதாவது இவர்கள் பராமரிப்பு பணிகள் செய்திருக்க வேண்டும், மதகுகளை சீர்படுத்தி இருக்க வேண்டும். அதே போன்று ஆழம் கொஞ்சம் அதிகமா தோண்டி எடுத்திருக்கலாம், வாய்க்கால்களை சீர்படுத்தி இருக்கலாம். அந்த காரணத்தினால் இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக இது கன்னடியன் அணைக்கட்டு என்று அழைக்கப்பட்டிருக்கும் காரணங்கள் இருக்கின்றன. இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டு இவர்கள் குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய அணைக்கட்டை கட்டியிருப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்பதுதான் பொதுவாகவே அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு செய்தி. இதை நீங்களும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக தெரியும். இந்த அணைக்கட்டின் இந்த சுவர் வழியா தான் இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதாவது இடப்பக்கத்துல உள்ள அந்த கேட் இருக்க இடத்தை நோக்கி, அதாவது மதகுகள் அமைக்கப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்துலதான் மணிமுத்தாகும் தாமிரபரணியும் இந்த இடத்துலதான் இணையுது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 150 மீட்டர் முன்னாடி தான் இணையுது. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கீழே அந்த இடத்துல வந்து தாமிரபரணி வருது. அதே போல இந்த பக்கத்துல நான் நிக்க கை காட்டுறதுக்கு இந்த பக்கமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டுன இந்த மணிமுத்தாக, இப்ப காட்டுற தாமிரபரணி, இந்த 2 ஆறுகளும் இணையும் இடத்துலதான் இந்த அணைக்கட்டானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அணைக்கட்டு மிக பலம் வாய்ந்த வகையில் அன்னைக்கே அமைச்சிருக்காங்க. மிக முக்கியமான 2 நதிகளை தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அன்று தமிழகத்தில் இருந்திருக்காங்க. 2200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க கெட்டதுதான் இந்த அணைக்கட்டு. அவங்க அதாவது கல்லணை கட்டப்படுவதற்கு கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அணைக்கட்டானது கட்டப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க முன்னாடி நினைக்கணும். யார் இந்த அணைக்கட்டை தமிழகத்துல முதல்ல கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலையாங்கானத்து செகுவென்ற பாண்டிய மன்னன் தான் முதலில் இந்த அணைக்கட்டை கட்டினாங்க. அப்படின்னா அவருக்கு என்ன அத்தாட்சி இருக்கு நீங்க என்கிட்ட கேட்கலாம். அத்தாட்சி இருக்குங்க. புறநானூறுல 18வது பாடல்ல அதை பத்தி பாடப்பட்டிருக்கு. இவர் மிகப்பெரிய போர் மட்டுமே செய்யல, மிகப்பெரிய 7 அணைக்கட்டுகளை கட்டி தாமிரபரணியில நமக்கு இன்னைக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போயிருக்கார். அதாவது அவர்களுடைய பேரன், அவர்களுடைய வழிவந்தோர் தமிழர்களுக்கு இன்னைக்கு அவங்க அன்னைக்கு செலுத்திட்டு போன மிகப்பெரிய கொடையின் காரணமாக இன்னைக்கு வந்து அந்த சோத்தை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது அவருக்கு நிச்சயம் ஒரு வணக்கம் செலுத்தணும். அவர் காலையும் தொட்டு கும்பிடலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாசன வசதியை பெருக்கி தாமிரபரணியில் அவர் கட்டிட்டு போன அணை இன்னைக்கு நம்மளுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியான அணை மீது நான் நிற்பதில் மிக பெருமைப்படுகின்றேன்.
அந்த அணையில தான் நான் நின்றுகிட்டு இருக்கேன் இப்ப அந்த இடத்துல வந்து. இதுக்கு இந்த அணையை நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசு மேலும் இதை வந்து சீர்படுத்தி அதை வந்து அணைக்கட்டை மேலும் வலிமைப்படுத்தி இருக்காங்க. காங்கிரீட் சுவர் கட்டப்பட்டு ரெண்டு பக்கத்துலயும் எந்த பக்கமும் அதாவது அரிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கும் அதே போல ஒழுகல் இல்லாம இருக்கிறதும் கட்டியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலும் இதன் மீது பராமரிப்பு பணிகள் நடந்தன. அதே போன்றுதான் விஜயநகர ஆட்சி காலத்திலும் பராமரிப்பு பணிகள் நடந்தன. ஆனால் அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள். இன்று ரயில் நிலையம், விமான நிலையம், பேருந்து நிலையம் என அனைத்துக்கும் பெயர் வைக்கிறார்களே திராவிட ஆட்சியில். அதே போன்றுதான் அன்றும் பெயர் வைத்திருக்கப்பட்ட பெயர் வைத்திருக்காங்க. அதாவது இவர்கள் கெட்டியவர்களை விட்டுவிட்டார்கள். கெட்டியவர்கள் யார் தெரியவில்லை என்பதால், அவர்களுக்கு புலப்படவில்லை என்பதாலும், பாண்டிய மன்னர்கள் வீழ்ந்திருந்த காரணத்தாலும் இவர்கள் தங்கள் பெயரை சூட்டிக் கொண்டார்கள். அவர் சூட்டிக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. இவர் வந்து அதை வந்து ஒரு பராமரிப்பு பணி செய்ததால அது கன்னடியன் என்று பெயர் நின்று விட்டது. ஆனால் இன்று நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஏனெனில் இன்று ஆய்வுகளை மேற்கொள்ள இயலும், நமக்கு புரியும், நம்ம டெக்னாலஜி தெரியும். அதை வச்சு நம்ம இன்னைக்கு மாத்திக்கிறது காலத்தின் நடந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருக்கும். இப்ப அந்த அணைக்கட்டுல தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த அதாவது கிட்டத்தட்ட வடக்கு பகுதியை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த தாமிரபரணி ஆத்துல அந்த இடத்துலதான் அந்த கேட், இந்த சுலிஸ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திறப்புக்கான ஒரு முக்கியமான கேட் அங்கதான் இருக்கு. அதான் தாமிரபரணி ஆத்துக்கு நீரை திறந்து விடுற ஒரு முக்கியமான ஒரு கதவு, மதகுகள் அமைக்கப்பட்டிருக்க இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, இங்க சொல்லப்படுற கதைக்கு வருவோம். அதாவது கன்னடியன் ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் எப்படி அணை கட்டினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லப்படுது. அத முயல், கருடன், அதாவது கழுகு, பருந்து, இதை வச்சு கதைகள் அன்னைக்கு மன்னர்கள் கோட்டை கட்டினாங்க, அதை போல சில கட்டடங்களை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அதே போல ஒரு மாட்டை எடுத்துக்காட்டா இதுக்கு சொல்லியிருக்காங்க. பாபநாசத்துல தலையணைக்கு முன்னாடி இருந்து ஒரு மாட்டை விட்டாங்களாம். அந்த மாடு வந்து கடற்கரை நோக்கி தூத்துக்குடி வரைக்கும், அந்த புன்னைக்காலி வரைக்கும் போச்சான். எங்கெல்லாம் அந்த இடத்துல படுத்துச்சோ அங்கெல்லாம் அணைக்கட்டை கட்டினாங்க. எங்கெல்லாம் சாணி போட்டுச்சோ அங்க குளம் தோண்டினாங்க. அதே போன்று ஆத்துல இருந்து எங்கெல்லாம் பிரிஞ்சு தூரமா நடந்து போச்சோ அங்கெல்லாம் கால்வாய் வெட்டினாங்க. இது கேட்கறதுக்கு வேணா நல்ல ஒரு கதை, சின்ன பிள்ளைங்களுக்கு அம்பளி மாமா கதை போல சிரிப்பை உண்டு பண்ணோம். ஆனா இதுக்கு பின்னாடி எந்த அறிவியலும் கிடையாது, இப்படி நடந்திருக்க வாய்ப்பும் கிடையாது. இப்படியான கதைகள் நிறைய பிராமணர்களை சுற்றி பிராமணர்களால சொல்லப்பட்ட கதைகளா தான் இருக்கு. அதுக்கான எந்தவித ஆவணங்களும் எதுவுமே கிடையாது. காலத்தின் கோலத்துல நம்மளுக்கான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாதனால, அதை பத்தின ஒரு பின்னாடி உள்ள கல்வெட்டுகளோ எதுவும் இல்லாதனால இப்படியான கதைகளை நம்பக்கூடிய சூழல் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மேலும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது உண்மை தெரிய வருது. அதே போன்று மேலும் ஒரு கதை சொல்லப்படுகின்றது. அதாவது வேலூர்ல இருந்த ராயமன், அதாவது விஜயநகர மன்னர்களின் ஒரு பிரிவினரான, அதாவது அவர்களின் கீழ் செயல்பட்ட மன்னர்கள் ராயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பிராமணர்களுக்கு மிகப்பெரிய தானங்களை கொடுத்ததாகவும், அந்த தானங்களை கொண்டு வந்து இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து அணைகள், இந்த கன்னடியன் அணைக்கட்டை, இந்த ஒரு அணைக்கட்டை மட்டும் தான் சொல்றாங்க. இந்த ஒரு அணைக்கட்டை மட்டும் தான் அவர் கெட்டினதா சொல்றாங்க. இந்த அணைக்கட்டை அவர் வந்து கெட்டினாரு. கெட்டினதுக்கு பின்னாடி அவர் என்ன செஞ்சாங்கன்னா, சேரன்மாதேவியில, அதாவது சேரன்மாதேவி ஊர்ல தென்கரையில நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு அழகிரியப்ப சுவாமி கோயில் ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல மண்டபத்தை ஒண்ணு கட்டினாரு. பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்காக, அதாவது கஷ்டப்படுற பிராமணர்களுக்கும் உணவில்லாத பிராமணர்களுக்கும் உணவு கொடுக்கிறதுக்காகவும், அல்லது அவங்க இப்பொழுது கனடியன் கால்வாயின் வலது பக்கத்தில் தான் நாம் நிற்கின்றோம். கனடியன் அணைக்கட்டில் உள்ள கனடியன் கால்வாயின் வலது பக்க கால்வாயாகும். இங்குதான் அருள்மிகு அணைக்கரை திரு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானை திருக்கோயில் அமைந்துள்ளது. எனக்கு பின்பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது தாமிரபரணி மற்றும் மணிமுத்தாக ஆகிய 2 ஆறுகள் இணையும் இடத்தில் அமைந்துள்ளது. மிக முக்கியமான அணைக்கட்டுகளில் ஒன்றாக, அக்காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டாக இது கருதப்படுகின்றது. இப்போ அதில் உள்ள மேலே உள்ள சுவர் வழியாக தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து தாமிரபரணிக்கு கூடுதல் நீர் இருந்தால் அதை திருப்பி விடுவதற்கான அமைப்புகளும் காணப்படுகின்றன. கனடியன் கால்வாயின் வலது பக்கத்தில் மணிமுத்தாகையிலிருந்து வரும் பெருவகையான நீர் இதில் வருகின்றது. அந்த நீரை மேலும் தாமிரபரணிக்கு, அதாவது கனடியன் கால்வாய் வலது கால்வாய்க்கு தேவையில்லை என்றால் தாமிரபரணிக்கு திருப்பி விடும் அமைப்புகளும் காணப்படுகின்றன. வாங்க அணையின் கதைக்கு மீண்டும் செல்வோம். இந்த அணையை அந்த பிராமணரானவர் கெட்டிய பிறகு தான தர்மங்களை அளித்து அந்த மண்டபத்தையும் கட்டி
அங்கு வாழும் பிராமணர்களுக்கு அல்லது கடந்து செல்லும் பிராமணர்களுக்கு தானம் அளிக்குமாகவும் உணவிடுமாகவும் அவர் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். இந்த அணையை கட்டியிருப்பார் என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலாது. ஏனெனில் ஒரு தனி மனிதர் எந்த ஒரு அணையும் கட்ட இயலாது. அவ்வளவு பெரிய பொன் பொருட்கள் அவரிடம் இருந்திருக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஒரு அரசுதான் இந்த பணியை செய்ய வேண்டும். ஏனெனில் நிலங்களை கையகப்படுத்தப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நீண்ட வாய்க்கால்களை அமைக்க வேண்டும், மக்களின் நிலங்களின் ஊடாக அந்த வாய்க்கால்கள் செல்லும். ஆகவே இதை நிர்வகித்து செய்வதற்கு அரசை தவிர்த்து இன்றும் அன்றும் என்றுமே எவரும் செய்ய இயலாது. ஆகவே இதை கட்டியிருப்பவர்கள் நிச்சயம் 7 அணைகளையும் ஒரே ஒருவர் தான், அதுவும் ஒரே பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அல்லது பல்வேறு மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கலாம். நாம் ஏற்கனவே தெரிவித்த தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியம் நெடுஞ்செழியன் இந்த பணிகளை துவக்கி இருக்க வேண்டும், மேம்படுத்தி இருக்க வேண்டும். அந்த பணிகளை தொடர்ந்து பாண்டிய மன்னர்களோ அல்லது சேர மன்னர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து ஆட்சி செய்த காரணத்தால், சேர மன்னர்கள் சில காலமோ பாண்டிய மன்னர்கள் பெருநாட்களும் ஆட்சி செய்த காரணத்தால், இடையில் சில காலம் சோழ மன்னர்கள் கூட ஆட்சி செய்தார்கள். ஆகவே இந்த 3 மன்னர்களும் தான் இந்த அணைகளை மேம்படுத்தி உறுதியான தோற்றத்துடன் இன்று இருக்கும் நிலையில் நமக்கு பெரும் பகுதியை தந்திருக்க இயலும் என்பது நமது ஆய்வுகளின் வாயிலாக நமக்கு தெரிந்த ஒரு தகவலாக இருக்கின்றது. இந்த அணை அதாவது 1550களின் காலகட்டத்தில் விஸ்வநாத நாயக்கர் இந்த பகுதியை ஆட்சி செய்தார். ஒருவேளை அவர் இந்த அணைகளை மேம்படுத்தியிருக்கலாம் சற்று. ஆகவே கன்னடியன் அணை என்று அழைக்கப்படுகின்றது. 7 அணைகளையும், ஏனெனில் பாண்டியரின் ஆட்சி காலம் முடிந்த பிறகு இந்த பகுதியில் பெரும் குழப்பம் நிலவியது. அதாவது நாயக்கர் ஆட்சி காலம் வந்த பொழுது கயத்தாறு, திருநெல்வேலி, வள்ளியூர், கொற்கை மன்னர்களுக்கு, பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரையில் இருந்த நாயக்க மன்னர்களுக்கும், அதாவது விஸ்வநாத நாயக்கருக்கும் பெருமளவில் மோதல்கள் ஏற்பட்டன. ஆகையால் இந்த பகுதி கவனிக்கப்படாமல் இருந்த காரணத்தால் இவர் சில காலம் கழித்து இந்த அணைகளை பராமரிப்பு பணிகளை செய்த காரணத்தால் கன்னடியன் அணைக்கட்டு என்று தொடர்ந்து அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் வள்ளியூர் மன்னர்களை பாண்டிய மன்னர்களை வீழ்த்தியவர்கள் கன்னடியன் என்று வருகின்றது. அதே போன்று கயத்தாறு, கடம்பூர், கொற்கை என்று அனைத்து பகுதியிலும் பாண்டிய மன்னர்கள் வீழ்த்தப்பட்ட காரணம் கன்னடியன் என்ற விஸ்வநாத நாயக்கரின் பெயர் தான் வருகின்றது. ஆகவே இவர் அந்த பகுதிகளை மேம்படுத்தி இருக்கலாம் பிற்காலத்தில். ஆனால் கட்டியிருப்பதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் நம்மால் தர இயலாது. ஏனெனில் அவர்கள் கூட அவ்வாறு சொல்லவில்லை, நாங்கள் தான் கட்டினோம் என்று எந்த இடத்திலும் கல்வெட்டுகளும் வைக்கவே இல்லை. அவர்கள் மேம்படுத்திய காரணத்தால் தொடர்ந்து அந்த பெயர் இன்று வரை அழைக்கப்பட்டு வருகின்றது. சரி, இந்த கதையை நாம் விட்டு விடுவோம். அடுத்து தொடர்ந்து செல்வோம். இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் இந்த பகுதிக்கு, அதாவது 1795 காலகட்டத்தில் அவர்கள் சில காலம் ஆட்சி செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் அதாவது சேரமாதேவியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்திற்கு, அதாவது 150 களிப்பணம் மிளகுகளை தந்துள்ளதாக ஆண்டுதோறும் ஒரு முறை மிளகுகளை தருவார்கள். 150 களிப்பண மிளகுகளை ஆண்டுதோறும் அவர்கள் தந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதற்கான செப்பு பட்டயம் கிடைத்திருக்கின்றது. இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது எனில், இந்த பகுதிகளில் சேர மன்னர்களும் சில காலம் ஆட்சி செய்தார்கள். அவர்களும் சில தான தர்மங்களை அளித்தார்கள், சில புனரமைப்பு பணிகளை தொடர்ந்து செய்தார்கள் என்று நமக்கு இதன் மூலம் தெளிவாக விளங்குகின்றது. ஆகவே நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள் மேம்படுத்திய அணைக்கட்டுகளை பிற்காலத்தில் வந்த கன்னடியர்களும், அதாவது விஜயநாயக்க மன்னர்களும் சில காலம் மேம்படுத்தி இருக்கலாம். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அது செப்பனிடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. இன்று தமிழக இந்திய ஆட்சி காலத்தில் இது மேலும் பலப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் இதன் கால்வாய் நீளம் கூடுதலாக இதன் இணைக்கப்பட்டு இன்று திசையின விளைவாக நீர் எடுத்து செல்லும் அமைப்பானது காணப்படுகின்றது. சரி, இந்த அணைக்கட்டு கெட்டின அந்த மன்னனின் காலத்துக்கு வருவோம். தலையங்கானத்து செருவென்ற பாண்டிய மன்னனை பற்றிய இந்த பாடல் என்ன தெரிவிக்கின்றது என்று பார்த்தால், அது தனி பேரரசாக விளங்கும் புகழை நிலைநாட்டியவர்கள் முன்னோர்கள், அதே போன்று பெரும் கோட்டைகளை கட்டி புகழ் பெற்றவர்கள் என்று அவரை பற்றி பெருமையாக அந்த பாடலானது தொடர்ந்து செல்கின்றது. அதாவது முழங்கு முன்னீர் முழுவதும் வலையில் பறந்துபட்ட வியல் ஞாலம் தாளின் தந்து தம்புகள் என்று அந்த பாடல் செல்கின்றது. கிட்டத்தட்ட 50 வரிகளுக்கும் மேற்பட்டதாக அந்த பாடல் காணப்படுகின்றது. கடைசி 15 வரிகளில் தான் அவர் அணை கட்டியதாக அந்த வரிகளானது காணப்படுகின்றது.
ஒகுனி அகலல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் என்று அந்த கடைசி வகைகளில் துவங்கும் அந்த பாடலானது நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தரிசி நோவே வித்திவான் நோக்கும் புன்புலன் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அடுத்துதான் முக்கியமான வகை வருகின்றது. அடுப்போக் செலியனே இகழாது வல்லே நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டாகோ தள்ளாதோர் இவன் தள்ளாதாகோ என்று அந்த பாடல் வரிகள் இருக்கின்றன. இதன் திணை, இந்த பாடல் என்ன திணையில் வருகின்றது? பொதுவியல் துறை முதுகாஞ்சி என்ற துறையில் வருகின்றது. இந்த பாடலை எழுதியவர் குடப்புல லியனார் என்ற புலவர் அன்று எழுதியுள்ளார். இந்த பாடலுக்கான விளக்கம் என்னவெனில், நீர் இல்லை என்றால் மக்கள் வாழ இயலாது. அதே போன்று நீரை கொண்டுதான் உணவை படைக்க இயலும். நீரும் நிலமும் சேரும் சேர்க்கையால் தான் உணவு உண்டாகின்றது. உணவு தருவோர் உயிர் கொடுப்பவர் ஆவார். அதே போன்று மழை நீரை நம்பி வாழும் பயிர்கள் செழிப்பது இல்லை. மழை நீரை தேக்கி கட்டுப்படுத்தி அணைகள் இட்டு தலைப்படுத்துவது இன்றியமையாதது ஆகும் என்று குறிப்பிடப்படுகின்றது. வெறும் நிலத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? நீரை தேக்கி தலைப்படுத்தினால்தான் வாழ்வில் செழுமை காண முடியும். அவர்களே சாதனை படைத்தவர் ஆவார். ஏனையோர் புறக்கணிக்கப்படுவர், அவர்கள் பெயர் நிலைத்து இருக்காது என்று ஓங்கி ஒலித்து குரலை தெளிவாக தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த மன்னர் இந்த அணையை கட்டியெழுப்பதற்கான 100 விழுக்காடு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மன்னர் தான் தலையணை, அதாவது அதுவும் தலையாங்கானத்து செல்வென்ற பாண்டிய மன்னனின் தலையாங்கானத்து அந்த பாண்டிய மன்னனின் பெயர் வந்தது. அதே போன்று தலையாங்கானத்து போர்தான் அந்த இடத்தின் பெயர் சோழ மண்டலத்தில் உள்ள பகுதியாகும். அதன் நினைவாகத்தான் தலையணை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து 7 அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன தாமிரபரணி ஆற்றின் மீது. இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மன்னர் தமிழ் மக்களுக்கு இவ்வளவு 7 அணைகளை கட்டி இன்று வரை சோறு போடுவதற்கு செய்திருக்கின்றார் எனில் அவர் பெருமை என்னவென்று நாம் சொல்வது. ஆனால் அவர் பெருமை நமக்கு தெரியாமலேயே இருட்டடிப்பு செய்யப்பட்டு இன்று காணப்படுகின்றது. இனியாவது அவர் பெருமையை உலகறிய செய்வோம். இவர்தான் அந்த பாண்டிய மன்னர், இவர்தான் கட்டினார் என்று ஓங்கி ஒலிக்க செய்வோம். அதற்கு விஜயின் இந்த வரிகளும் கூடுதல் பலம் சேர்க்கின்றன. அவர் எப்படி அந்த வரிகளை எடுத்து அந்த மன்னனை எடுத்துக்காட்டாக சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மன்னனோடு இவ்வளவு பெரிய வரலாறு பின்னி பிணைந்து காணப்படுவது நமக்கு ஒரு இன்று பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த பெருமையை அனைத்து தமிழ் மக்களுக்கும் உலகுக்கும் கொண்டு சேர்ப்போம். இந்த அணையின் மேலதிக தகவல்களை, அதாவது இந்த அணையிலிருந்து இன்று திசைநிலை வரை 75 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி எடுத்து செல்லப்படுகின்றது. கன்னடியன் கால்வாய் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன் திட்டமானது தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்டம் என்று அதுக்கு பெயர் இடப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின்படி இந்த ஆறு எங்கு வரை செல்கின்றது, எவ்வாறெல்லாம் செல்கின்றது, எவ்வளவு பயன் பெறப் போகிறார்கள் அந்த பகுதி மக்கள் என்பதை அடுத்து ஒரு பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன். இந்த பகுதி கிட்டத்தட்ட முடியும் இடத்துக்கு வந்துவிட்டது. நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மிக்க நன்றி. அடுத்து ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். வணக்கம்.